அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைய இருக்கிறாரு. இதன் காரணமாக தனுசு ராசினியர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக ராசினியர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாவாரு. பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விவசாயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான குறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலிப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலு பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தால் முடிகட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தருவதும், வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அளித்து தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வாரு செவ்வாய். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவை குறிக்கும் 10ஆம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலு பெற்றிருவது சிறந்த யோகங்களை தரும். நவகிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன், அங்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், காமாதிபதி என பல பெயர்கள் உண்டு. செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகளை இவர் ஏற்படுத்துவார். சூரியன் சந்திரனை போல் நவகிரகங்களில் செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும். பெண்களுக்கு கலத்திரக்காரனாய் விளங்குபவர் செவ்வாய். செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். முக்கோண வடிவம் கொண்டது. செந்நிற மேனி கொண்டவர். தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர். 12 ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு 8ஆம் இடமாகும். விருச்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் ஸ்தானங்களாகும். 27 நட்சத்திரங்களில் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய 3 செவ்வாய்க்குரியவை. செவ்வாய்க்கு சூரியன், சந்திரன், குரு நட்பு கிரகங்களாகும். சந்திரன், சனி சமகிரகம். புதன், ராகு, கேது பகை கிரகமாகும். அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது. செவ்வாய்க்கு வாக்குக்காரகன் என்ற பலம் உண்டு. ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம். எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள். தன் காரியங்களை சாதித்துக் கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள். தகாத சேர்க்கை, கூடா நட்பு இவர்களுக்கு ஏற்படும். ஸ்திரபுக்தி இருக்காது. உடலில் வெட்டுக்காயங்கள், தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர். துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம். செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும். செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம். செந்நிற ஆடையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியுவார்.
நவரத்தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது. எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும். செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் தங்குவார். ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் எடுத்துக்கொள்வார். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்திற்கு மாலினி, சுசீலின் என்று 2 மனைவிகள் உண்டு. நவகிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது. ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் பலமே காரணமாக இருக்கிறது. பலம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, போலீஸ், இராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் கிரகத்தினுடைய தயவு தேவை. எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார். தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய்தான். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது, சேர்ந்தாலும் தங்காது. அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இவர் ஆற்றல்காரகராக விளங்கக்கூடியவர். மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய்தான். பெண்கள் பூ பெய்வதற்கு முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர். செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும். குறைந்த இரத்த அழுத்தம், அதிக இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர். சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது. அந்த வகையில் செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசினியர்களுக்கு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. தெய்வ தரிசனம் கிடைக்க இருக்குது. அதே மாதிரி கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால காரிய தடங்கல்கள் விலக இருக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா ஐடி தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் பாராட்டு பெற இருக்கீங்க. உத்தியோக உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பண நெருக்கடி குறைய இருக்குது. குறிப்பா உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற இருக்கீங்க. உறவினர்களால் நன்மையும் உதவியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியினுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க. பெரிய சிக்கல்கள் எதுவும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதோ உங்களுடைய மனோரதங்களை நிறைவேற்றி வைக்க இருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 10ல் குரு வக்ரகதியில் இருப்பதால் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாங்க. 5ஆம் இடத்தில் செவ்வாய் தேவையற்ற கோபத்தை ஏற்படுத்துங்க. பிரச்சனைகளை உண்டாகுங்க. சகோதரர்களால் ஏமாற்றமும் வேறுபாடும் வரலாங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க. மற்றவர்களோடு பழகுவதில் வாய் வார்த்தை பேசுவதிலும் எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய மூக்கை நுழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, காலபைரவரையும் துர்க்கையும் வணங்குங்க. கருத்து தெளிவு ஏற்படுங்க. மற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது.